இணைய உலகில் வைரலாக பகிரப்பட்டு வரும் இந்த வீடியோவில் நீங்கள் காண்பவர் ஜோயல் இம்மானுவேல். 5ஆம் வகுப்பு மாணவன். பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார். இளம் வயதில் பிரசங்கியாராய் மாற காரணம் என்ன? அவரே அதை விளக்குகிறார். இக்காலத்து பெற்றோர்கள் அறிய வேண்டிய சில உண்மைகளையும் அவர் கூறியுள்ளார். முழுவதுமாக காணொளியை காணுங்கள். நீங்க எங்க அப்பா 5 வசனம் படிக்க சொல்லுவாங்க. 2 வசனத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? கசப்பா இருப்போம். ஆனா இன்றைய தினம் நாங்க சொல்றேன், நாளைய தினம் எங்களுக்கு எத்தனை வசனம்? 50 வசனமா எங்களுக்கு கொடுப்பாங்க. அதே இன்னைக்கு உங்க மத்தியில என்ன நிற்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. உங்க மத்தியில என்ன மெசேஜ் எடுக்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. உங்களையே வைப்பாரு, என்ன மட்டும் இல்ல, உங்களே. உங்க விசுவாசம் பெரியது. நீங்க சிறியவன் என்று அற்பமா எண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. அப்பா, எங்க பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை சாட்சி அணிக்க வைங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை யாரெல்லாம் அற்பமா எண்ணாங்களோ அவங்க மத்தியில அங்க நிற்க வைங்க ஆண்டவரே. சாட்சி அணிக்க வைங்க ஆண்டவரே அப்படின்னு பாரப்பட்டு ஜெபிங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்பேன்னு சொன்னாரு. உங்க கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னாரு. உங்க விண்ணப்பத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:14 இப்படியா சொல்லுகிறது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிள்ளையை தண்டினால அவன் சாகவே சாகான். நீ பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிள்ளையை தண்டினால அவன் சாகவே சாகான். அதே 14 இப்படியா சொல்லுகிறது, நீ பிள்ளையை தண்டிக்கிறதினால் அவன் பாதாளத்துக்கு தப்பிப்பான், இல்லன்னா நரகத்துக்கு தானே போவான். நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய லைஃப். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள 5 வசனம் படிக்க சொல்றாங்க. நம்ம லைஃப்ல நம்ம நல்லா இருக்கணும்னு 5 வசனம் படிக்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீங்க இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க சிறு பிள்ளைகளை அற்பமா எண்ணாதீங்க. பைபிள் வாசிக்க சொல்லுங்க, பிரேயர் பண்ண சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நல்லா படிக்க சொல்லுங்க, நல்லா பைபிளை நல்லா படிக்க சொல்லுங்க, பிரேயர் பண்ண சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை அற்பமா என்னாச்சுங்க என்கரேஜ் பண்ணுங்க. அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவன் வந்தார். பெரிய ஆண்டவன் யாராலும் தடுக்க முடியாது. சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா யாருக்குள்ள ஆண்டவர் வந்தாரு? தாவீதுன்னு சொன்னாங்க. அண்ணமார்கள் கிண்டல் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? டேய், உனக்கு இருக்கிறது கொஞ்சம் அதுல வேற நீ போய் சண்டை போட போறியா அப்படி கிண்டல் பண்ணாங்க. அந்த தாவீது என்ன சொன்னா, டேய், காண்டமருக்கு கொடுத்த பலன் என்ன கொடுத்திருக்கிறாரா? என்னக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரியவர், இன்றைக்கு உன்னுக்குள்ள இருக்க ஒரு பெரியவர். நீ ஒன்றைக்கு கவலைப்படாங்க. நீங்க நின்று இருக்க அவமானம் இருக்கா? உங்க ஜெபிங்க. ஆனா எரேமியா சும்மா தெரிந்து கொள்ளலப்பா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அந்த வார்த்தை உங்க பேர் போட்டு லைன் போட்டு வச்சுக்காங்க. ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்பளுக்காயா? நீங்க என்ன பண்றாராம்? எரேமியா மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளும் மட்டும்தான். உங்க பிள்ளைகளை நீங்க உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்த்துக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. நீங்க சும்மா விட்டுற கூடாது. உங்க பிள்ளைய கத்தரால் வரும் சுகந்திரம் என்று சொன்னாரு. ஜெபிங்க, வசனத்தை தியானிக்க சொல்லுங்க, பிரேயர் பண்ண சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷமாச்சு பிரேயர் பண்ண சொல்லுங்க. வாழ்க்கையில லைஃப்ல நல்லா இருப்பீங்க. நீ சிறு பிள்ளைப்பா அப்படின்னா நீங்க அற்பமா எண்ணாதீங்க. ஆவிக்குரிய ஜீவத்துல பிள்ளைங்களை வளர விடுங்க. மெசேஜ் எடுக்கணும்னா என்ன பண்ணுங்க? நோட்டு கொடு, பேனா கொடுத்துட்டு இதை எழுதுப்பா, ஆவிக்குரிய ஜீவத்துல வளருப்பா. நீங்க தான் உதவி செய்யணும், நீங்க தான் கத்து கொடுக்கணும். இன்னைக்கு எங்க அப்பா 5 வசனம் படிக்கிறதுனால, அந்த வசனத்தினால நான் இங்க நின்று இருக்கேன். ஹல்லேலூயா. அந்த 5 வசனம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு அந்த 5 வசனத்தை படிச்சதுனால இன்றைக்கு நான் உங்க மத்தியில நின்று இருக்கேன். அல்லேலூயா. அந்த வசனம் தான் எனக்கு காப்பாத்துச்சு. அந்த வசனம் தான் இன்றைக்கு உங்களை காப்பாத்த போகுது. அல்லேலூயா. விசுவாசத்தோடு முட்டி போடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் இந்த வார்த்தையை சொல்லி கொடுங்க. நீங்க டெய்லி 5 வசனங்களை படிக்க சொல்லுங்க. 1 வசனம் 2 வசனம் அது மட்டும் படி விடுங்க. ஒரு 2 நிமிஷமாச்சு பிரேயர் பண்ண விடுங்க. உங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வீடியோவை கண்டு நிச்சயமாய் வியந்து போயிருப்பீர்கள். நீங்கள் வியந்த இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களும் காண பகிர்ந்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் தோரணையில் பெரியவர்களுக்கு இணையாக பேசியிருக்கும் சிறுவனை மனதார பாராட்டுகிறோம். ஆம், தேவன் பயன்படுத்த வயது ஒரு தடையே இல்லை. எழுப்புதல் காலத்தில் சிறுவர்களையும் தேவன் பயன்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். எனினும் முறையான வேத விளக்கமும் பெரியவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் அனுபவமும் இல்லாமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது
எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், அப்படியல்ல, தேவன் சிறுவர்களையும் தன் காலத்தில் பயன்படுத்த துவங்கிவிட்டார் என்றும் சமூக வலைதளங்களில் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். அன்பானவர்களே, இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்க வேண்டாம். நன்றி.